49.9 கிலோ காலையில் இருந்த நபர் எப்படி 52.7 கிலோவுக்கு மாலைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்? இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதா? டிஎன்சி சீட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். 49.9 கிலோ காலையில் இருந்த நபர் எப்படி 52.7 கிலோவுக்கு மாலைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்? கூடுதலாக உணவு கொடுக்கப்பட்டதா? அதை நோக்கிதான் விசாரணை போக வேண்டும். அதனால நீங்க ஒருவேளை அவங்க எடை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அந்த 100 கிராம குறைச்சிட்டு போட்டிட்டு இருந்தா கூட நைட்டு ஃபுல்லா ஜாகிங்லயும் ஒரு சொட்டு நீரையும் ஒரு பிட்டு ஆகாரமும் சாப்பிடாத ஒரு நபர் அடுத்த நாள் எப்படிங்க ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில போட்டி போட முடியும்? என்ன காரணத்திற்காக 2.7 கிலோ ஏறும் அளவிற்கு அந்த நியூட்ரிஷன் கண்காணிக்கப்படவில்லை? அது தன்னிச்சையாக நடந்த ஒரு சொதப்பலா, இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதாங்கிறதுக்கு தான் விசாரணை அவசியம். நரேந்திர மோடி அரசாங்கம் வினேஷ் போகத்தையும் மற்ற மல்யுத்த வீரர்களையும் அந்த பிரிஜ்பூஷன் சரண் மீது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் அந்த அரசாங்கம் அணுகவில்லை. பாவம், அவங்க நடு ரோட்ல காவல்துறையால் தரதர இழுத்து செல்லப்பட்டார். ஆனால் அதற்கும் இது வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அதற்கு ஆதாரம் கொண்டு வரப்பட வேண்டும். சார், நேற்றைய தினத்துல ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாத்தீங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு செய்தி வெளியானது. வினேஷ் போகத் அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அதை சுற்றி பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுடைய முதல் கருத்து சார், முதல் கட்ட கருத்து? இல்ல, நிச்சயமா வருத்தம் அளிக்கிற ஒரு சம்பவம் தான் அது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தங்கப்பதக்கம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருந்த பட்சத்துல அது கடைசி நிமிஷத்துல அது நழுவி போனது அப்படிங்கிறது இந்த விதத்துல அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கது. அதே சமயம் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். அதனால இந்த இந்த விதிமுறைகள் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த விதிமுறைகள் தான். திடீர் என்று இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டனவோ இல்ல மாற்றப்பட்டனவோ இல்ல. சோ அதனால நம்ம குறை சொல்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால இது நடந்தது, யார் அதற்கு பொறுப்பு அப்படிங்கறத பார்க்கலாமே தவிர அதை தாண்டி நம்ம வேற எதையும் நம்ம சொல்றதுக்கான ஆதாரங்கள் இது வரைக்கும் வரல. இல்ல, இந்த செய்தி வெளியான பிறகு பல்வேறு யூகங்கள் பேசப்படுது. என்னன்னாக்கா, ஒரு 50 கிராம் 100 கிராம் அதிகமா இருந்தாலும் அனுமதிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி யூகத்தின் அடிப்படையில பல்வேறு செய்திகள் விழா வருது. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்? இல்லைங்க, அது சட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த ரூல், அந்த விதிமுறைங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கு. இதுல ஏன் அப்படின்னு நேத்து உலக மல்யுத்த சங்க தலைவர் விளக்குனார். அவர் என்ன சொன்னாரு, ஏன் இத 100 கிராம் 50 கிராம்ல கூட நாங்க அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னா, நிறைய மல்யுத்த வீரர்கள் ஒரு எடை குறைந்த ஒரு கேட்டகரியில அவங்க பங்கேற்க விரும்புறாங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய எடையை 4 நாள் 5 நாள் 6 நாளைக்கு குறைச்சிட்டு எப்படியாவது அந்த அந்த கேட்டகரியில பங்கேற்றா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஏன்னா மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் வீக்கரா இருப்பாங்க அப்போனன்ட்ஸ். அப்படிங்கிற அடிப்படையில பங்கேற்க விரும்புறாங்க. இது அவர்களுடைய உடல் நலத்திற்கு பெருமளவுல பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு 2 நாள்ல 4 கிலோ 5 கிலோ குறைக்க பாக்குறாங்க. அதுக்கு அதே மாதிரி திருப்பியும் அதை கூட்டிக்க பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணுங்கிறதுக்காக. சோ இதை தடுப்பதற்கு வேண்டும் என்றே 2016ஆம் ஆண்டுல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சோ இது புதிதான ஒரு விதிமுறையோ ஒரு சட்டமோ கொண்டு வரல. ஏற்கனவே இருந்தது. அவர்கள் நேற்று தெளிவாக விளக்கினார்கள் என்ன காரணத்திற்காக அந்த விதிமுறைகள் இருக்கின்றன. இந்த மல்யுத்த வீரர்களுடைய உடல் நலம் பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம 100 கிராமோ 200 கிராமோ எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டாங்க. சோ அதுல ஒரு என்னங்க 100 கிராம் ஒண்ணுமே கிடையாதுங்க, கண்டுக்காம விட்டுருக்கலாமே அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த வேயிங்கிறது 15 நிமிடம் அந்த வேயிங் டைம். அதுல நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் அந்த வேயிங் மெஷின்ல ஸ்கேல்ல நீங்க நின்று பார்க்கலாம். சோ அது ஒரே ஒரு ரீடிங் எடுத்தாங்க, ஒருவேளை அந்த ரீடிங் தப்பா இருக்குமோ அப்படிங்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. சார், ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியே இந்த இடைப்பார்ப்புங்கிறது நடக்குமா, இல்ல இந்த ஒலிம்பிக் நுழைவுல ஆரம்பத்துல மட்டுமே எடுக்கப்பட்டு, இல்ல ஒவ்வொரு போட்டிக்குமே நடக்குமா? அது முதல் நாள் அவங்க பிரிலிமினரி பவுட்ஸ் அதுல பங்கேற்கிறதுக்கு முன்னாடி இந்த எடை அவங்க நிரூபிக்கணும். ஏன்னா அது வெயிட் கேட்டகரியில அவங்க பங்கேற்கிறாங்க. இப்போ ஒரு 53 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர் 75 கிலோ நபரோட மல்யுத்த போட்டி போடவே முடியாது.
ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ அதனால அந்த வெயிட் கேட்டகரி அடிப்படையில அவங்க பண்ணும்போது இந்த வே இன் பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு சில மல்யுத்த வீரர்கள் வெற்றி பெறுகிறார்கள் முதல் நாள்னா, 2வது நாளும் அவங்க வேயிங் இன் போணும். சோ அந்த வேயிங் இன் போனாதான் அவங்க அன்னைக்கு நடக்கக்கூடிய போட்டிகள்ல அவங்க பங்கேற்க முடியும். இல்லாட்டி அவங்க பங்கேற்க முடியாது. சோ அதனாலதான் வினேஷ் போகத் 2வது நாள் ஏன்னா இறுதிப் போட்டிக்கு அவங்க தகுதி பெற்றுட்டாங்க. அதனால அந்த போட்டிக்காக வேயிங் இன் வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சோ அதுதான் ப்ரொசீஜர். முதல் நாளும் வேயிங் இன் பண்ணணும். அடுத்த நாளும் வேயிங் பண்ணணும். நீங்க போட்டியில இப்போ முதல் நாள் தோத்துட்டீங்கன்னா வேண்டாம். முதல் நாள் நீங்க தோத்துட்டீங்கன்னா, அடுத்த நாள் நீங்க போய் போட்டியில வேயிங் இன்க்கு வேண்டாம். இல்ல அடுத்த நாள் நீங்க பங்கேற்க போறீங்கன்னா, நிச்சயமா அதுக்கு 2வது நாளும் வேயிங் இன் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து அவங்க ஃபைனல் வந்துட்டாங்க. உறுதியாயிடுச்சு, பதக்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் மகிழ்ச்சியில இருந்தாங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு முறையீடு செஞ்சிருக்கிறாங்க விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்துல. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து குறைந்தபட்சம் சில்வர் வழங்கணுங்கிற மாதிரி. அதற்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. வாய்ப்புகள் இருக்கா? அதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் அதற்கு வாய்ப்பு உறுதியாக இல்லை. அது ஏதோ மக்களை மனதை திருப்திப்படுத்துவதற்காக அரசாங்கம் சொல்லி இது செய்யற மாரி தான் எனக்கு தோணுதே தவிர, உலக மல்யுத்த சங்க தலைவர் திட்டவட்டமாக கூறிட்டார். எனக்கும் வருத்தம் தான். இந்த மாரி நடந்தது எனக்கும் வருத்தம் தான். ஆனால் விதிமுறைகள் விதிமுறைகள் தான். அதை நாங்கள் மீறி ஒருத்தருக்கு சலுகை என்று நாங்கள் வழங்க முடியாது. அப்படிங்கிறத அவர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இன் ஸ்போர்ட்ங்கிறது ஏதேனும் ஒரு விதிமுறை மீறப்படாமல் மீறியதாக கூறியிருந்தால், ஏதேனும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் நடந்திருந்தால், எஸ். அவங்க அதற்கு ஒரு வேற ஏதாவது மறுபரிசீலனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த இறுதிப் போட்டியும் நடந்து முடிஞ்சாச்சு. தங்கப் பதக்கத்தையும் குடுத்தாச்சு, வெள்ளி பதக்கத்தையும் குடுத்தாச்சு. வேற நபர்களுக்கு. சோ இப்போ அத போய் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் திருப்பி ஏதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதுதான் என்னுடைய இந்த மாதிரியான விஷயம் வந்து இது ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா? இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கா? இது எடை கூடி ஒரு நபர் தகுதி நீக்கம் செய்யப்படுவது சகஜம். அது புதுதாக நடந்தது அப்படிங்கிறதே கிடையாது. ஒவ்வொரு மேஜர் மல்யுத்த போட்டியில் நடக்கும் போதும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு இந்த மாதிரி நடக்கும். இங்க எங்கு அபூர்வமாக நடந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி போட்டிக்கு முன் நடந்த அந்த எடை போடும்போது ஒருத்தர் தகுதி நீக்கம் செய்வது மிகவும் ரேர். அது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. யூசுவலா என்ன வருவாங்க, முதல் நாள் வருவாங்க போட்டியில 53 கிலோவுக்கு போட்டியிடணும்னு பார்ப்பாங்க. பார்த்தாக்க 55 கிலோ இருப்பாங்க. 56 கிலோ இருப்பாங்க. அவங்கள தகுதி நீக்கம் செஞ்சிடுவாங்க. அதுதான் வழக்கமாக நடக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒலிம்பிக்ல இறுதிப் போட்டிக்கு முன்பு இந்த விதத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்ல ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் இன்சிடென்ட்டா தான் அத பார்க்கணும். பிரதமர் அவர்களுமே வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அதை கடந்து பி.டி. உஷா அவர்களிடம் பேசியதாகவும், இந்த மாதிரி கடுமையான கண்டனங்களை தெரிவிங்க ஒலிம்பிக் அசோசியேஷன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததா செய்திகள் வெளியாகுது. இது எப்படி பாக்குறீங்க? இது வெறும் அரசியலுக்காக அந்த மாதிரி பாக்குறீங்களா? அவ்வளவுதாங்க. இது வெறும் மக்கள் ஒரு மனசுக்கு அரசாங்கம் ஒண்ணுமே செய்யலன்னு இது கத்துனாங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாராளுமன்றத்துல கோஷம் எழுப்புனாங்க. அதெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, ஐஓசி கிட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஸ்போர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா நடக்க போகுது. என்ன கேள்வி கேட்கணும்னா 49.9 கிலோ காலையில் இருந்த நபர் எப்படி 52.7 கிலோவுக்கு மாலைக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்? கூடுதலாக உணவு கொடுக்கப்பட்டதா? கூடுதலாக நீராகாரம் கொடுக்கப்பட்டதா? அதை நோக்கிதான் விசாரணை போக வேண்டுமே தவிர, அதனால நீங்க ஒருவேளை அவங்க எடை கண்ட்ரோல்ல கொண்டு அந்த 100 கிராம குறைச்சிட்டு போட்டிட்டு இருந்தா கூட நைட்டு ஃபுல்லா ஜாகிங்லயும் சோனாலையும் ஒரு சொட்டு நீரையும் ஒரு பிட்டு ஆகாரமும் சாப்பிடாத ஒரு நபர் அடுத்த நாள் எப்படிங்க ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில போட்டி போட முடியும்? ஈவன் அவங்க ஒலிம்பிக் போட்டியில போட்டி போடுறதுக்கு தகுதி பெற்றிருந்தாலும் என்ன காரணத்திற்காக 2.7 கிலோ ஏறும் அளவிற்கு அந்த நியூட்ரிஷன் கண்காணிக்கப்படவில்லை? இப்போ ஒரு சிம்பிள் உதாரணம், ஒரு 1.5 கேஜி ஏறி இருந்தாங்கன்னா அந்த 1.5 கேஜியை குறைச்சிருக்கலாம். சோ இது ஏதேனும் கவனக்குறைவின் காரணமாக நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர்ஸ் அவங்களுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்ட பிரச்சனையா? இதெல்லாம் நிச்சயமா ஒரு விசாரணை நடத்தப்பட்டு யாருடைய தவறு எங்கு தவறு நடந்திருக்கிறதுங்கிறது நிச்சயமா கண்டுபிடிக்கும். இந்த ஒரு விவகாரத்தை ஏற்கனவே நடந்த சம்பவத்தோட ஒப்பிட்டு பேசப்படுது. குறிப்பா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க, இதற்கு பின்னணியில் ஏதோ சதி இருக்குமோ? பிரிஜ்பூஷனுடைய வழக்கு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா இவங்க போராடினாங்க, அதனால சரியா கவனம் எடுத்துக்கல. செல்வ பெருந்தகை அவர்கள் நேரடியா குற்றம் சாட்டுறாரு. அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாஜகவினுடைய ஆதரவாளர்கள். பி.டி. உஷா பாஜகவில் இருக்காங்க,
அம்பானியினுடைய மனைவி வந்து இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு நேரடியா வேண்டியப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லைங்க, அதாவது அதற்கு நமக்கு ஏதேனும் வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு தவறு நடந்திருக்குங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியுது. அது தன்னிச்சையாக நடந்த ஒரு சொதப்பலா, இல்லை வேண்டுமென்றே செய்யப்பட்டதாங்கிறதுக்கு தான் விசாரணை அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வினீஷ் போகத்தினுடைய கணவர் கூட இருந்திருக்காரு. வினீஷ் போகத்தினுடைய அந்த கோச், நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே அவர்கள் வினீஷே வந்து தேர்வு செஞ்சவங்க. IOA ஏதோ வந்து இல்ல ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கட்டாயப்படுத்தி நீங்க இவங்களதான் வச்சுக்கணும்னு சொன்ன ஆளுங்க கிடையாது. அவங்களுடைய கோச், அதே கோச் தான் அவங்களுக்கு இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் குவாலிஃபையிங் ஈவெண்ட்டுக்கு போயிருக்காங்க. எல்லாம் அதே குரூப் தான். சோ அதனால வந்து அவர்களே வேண்டுமென்றே சதி செய்து இது செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எனினும் ஒரு விசாரணை இருக்க வேண்டும். அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்ல தவறாக வந்து அவங்க செஞ்சு எப்படி மானிட்டர் பண்றதுன்னு தெரியாம சொதப்பிட்டாங்களா? இது வந்து அரசியல் ஆக்கப்படுவதில் வந்து ஒரு ஒரு சரியான அணுகுமுறையை நான் பார்க்க மாட்டேன். நரேந்திர மோடி அரசாங்கம் வினீஷ் போகத்தையும் மற்ற மல்யுத்த வீரர்களையும் அவர்கள் அந்த பிரிஜ்பூஷன் சரண் மீது கொண்டு வந்த குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் அந்த அரசாங்கம் அணுகவில்லை. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. பாவம் அவங்க வந்து நடு ரோட்ல காவல்துறையால் தரதர என்று இழுத்துச் செல்லப்பட்டார். அந்த காட்சிகள் எல்லாம் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அதற்கும் இது வேண்டுமென்றே செஞ்சுட்டாங்கிறதுக்கு, வேண்டுமென்றே செஞ்சாங்கன்னா அதற்கு ஆதாரம் கொண்டு வரப்பட வேண்டும். இது வரைக்கும் யாருமே வந்து வினீஷ் போகத்தோ, வினீஷ் போகத்தினுடைய கோச்சோ, டாக்டரோ, ட்ரெயினரோ யாருமே வந்து இது வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு சதி என்று கூறவில்லை. சோ அவங்க சொன்னாதான் அதுக்கு மெரிட் இருக்கணுமே தவிர, அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்றதுதான் அது எது சொல்லலைன்னாதான் அது இது. ஆனால் ஒரு விஷயம் அரசு பொறுப்பேற்கணும். வினீஷ் போகத் 53 கிலோல போட்டியிடணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுதான் அவங்களுடைய கேட்டகரி. அதனால ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அந்திம் பங்கல் அப்படிங்கிற அந்த மல்யுத்த வீரர் அந்த 53 kg கேட்டகரியில குவாலிஃபை ஆயிட்டாங்க. வினீஷ் என்ன சொன்னாங்க, இது என்னுடைய கேட்டகரி, அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற டைம் திருப்பியும் ட்ரையல்ஸ் கொடுங்க, நானும் அந்த அம்மாவும் நாங்க போட்டிட்டு பாக்குறோம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 53ல நான் போனோம்னு விருப்பப்படுறேன். அது ஃபெடரேஷன் முடியாதுன்றான். சோ எனவே வினேஷ் தான் விருப்பப்பட்ட 53 கிலோ இடையில் போட்டியிடாததுக்கு மல்யுத்த சங்கமும் அரசாங்கமும் காரணம் என்று கூறலாம். ஆனால் அதை தாண்டி இந்த வேண்டுமென்றே இந்த 100 கிராம் கூடுதலா அதிக அளவுல ஆகாரம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் இது வரைக்கும் இல்லை. வேண்டுமென்றே செய்தார்கள் ஆதாரம் இல்லை. இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இப்ப வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து நான் ஓய்வு பெறேன் ஒட்டுமொத்தமா விளையாட்டுல இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கடந்த ஓராண்டு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, போராடி இருக்காங்க. அதை தாண்டி நீங்க இப்ப சொன்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் கடந்து வந்து எனக்கு வலிமை இல்லை, இனிமேட்டு போராடுறதுக்கு சக்தி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியேறி இருக்காங்க விளையாட்டை விட்டு. இல்ல, ரொம்ப வருந்தத்தக்க ஒன்று. அது மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது வந்து இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிற அந்த வருத்தத்துல அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. பட் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா மல்யுத்த போட்டிகளில் 34, 35 வயது வரை பலர் போட்டியிடுகிறார்கள். தங்கப்பதக்கமும் ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு பலர் இருந்திருக்கிறார்கள். சோ இது வந்து வேற சில விளையாட்டுகள் மாதிரி 25 வயசுக்கு மேல போட்டியிட முடியாது. இப்ப ஜிம்னாஸ்டிக்ஸ்னா நீங்க 30-35 வயசுல போய் போட்டியிட முடியாது. அந்த மாதிரி விளையாட்டு அல்ல. சோ நிச்சயமா வினீஷ் போகத் அடுத்த ஒலிம்பிக் போட்டிகளில் வரை பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பங்கேற்க மாட்டாங்க நம்ம இப்ப சொல்ல முடியாது. பட் அப்பவே அவங்களுக்கு 33 வயசு தான் இருக்கும். அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் போது அவர்களுக்கு வயது 33 தான் இருக்கும். சோ அந்த 33லும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது நடக்குமான்னு தெரியாது. பட் உடனடியாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, வருத்தத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, அதை மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்பலாம். பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.